ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். மனசில் ரொம்ப கஷ்டத்தோட குழப்பத்தோட ஏதோ ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கும். அது வந்து உங்கள் நல்லதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா பிரபஞ்சமே இனிமேல் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருக்கக்கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணி எடுத்த ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்குங்க. அதனால் இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிற்கிறீங்களோ, உங்கள் பிரிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பர்சன் பிரிஞ்சு போயிட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த வந்து நீங்கள் டீப்பாக அதை மனசில் வந்து கொண்டு வாங்க. எடுத்தோடனே வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா டைரெக்டாக போயிடலாமே, இன்டெரக்டாக எதுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் இல்லையா? என்னோடய டைம் உங்களோட டைம் எல்லாமே ப்ரெஷியஸ். ஸோ வந்து அந்த பர்சனை வந்து மனசில் நினச்சிக்கோங்க, விட்டு போன பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. அல்லது தொந்தரவு கொடுக்குற ஒரு பர்சன் ஏதோ ஒன்றுங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் தோல்வியாக இருக்கலாம், அல்லது வேலையே கிடைக்கல, அது பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி ஓடி போயிட்டா, புருஷன் ஓடி போயிட்டான், லவ்வர் வரமாட்டான், வந்துட்டு ஓடி போயிட்டான், யாரோ நம்ப வச்சு ஏமாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குல்ல. அப்போது அந்த பிரச்சனையை வந்து மனசில் ஒரு கணம் நினச்சிக்கிட்டு அந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுத்த பெயினை ஒரு செகண்ட் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. திரும்ப கொண்டு வாங்க. பரவாயில்ல, நீங்கள் தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக நினச்சிட்ருக்கீங்கல்ல, இப்போ எனக்காக ஒரு 5 நிமிஷம் அந்த விஷயத்தை வந்து கொண்டு வாங்க. ஓகேவா? அந்த விஷயத்துக்கு உண்டான, ஏன்னா நீங்கள் இப்போ எனர்ஜி ஃபஸ்ட் எடுத்தோடனே லைக்குள்ளே வந்துடுங்க, கமெண்ட்டை வந்து லாஸ்ட்டாக கொடுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க, தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இன்னும் கிளாரிட்டி கிடைக்குங்க. அதனால் இப்போ வந்து என்ன, நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மைண்டில் அந்த பர்சனோ அந்த விஷயமோ எதுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே இல்லாமல் உங்களை ஆக்குதோ அந்த ஒரு விஷயத்த வந்து மைண்டில் வந்து நினச்சிக்கோங்க. ஒரு அப்படியே கண்ணில் அப்படியே ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி கூட நீங்கள் பார்த்தா கூட ஓகே தான், இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அதுக்கு உண்டான தெளிவு கிடைக்குதான்னு பார்க்கலாமா? அப்புறம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, என்னோடய வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வந்து ஏஐ வாய்ஸ் ஓவரில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. கவுளி அடிக்குது, வந்துட்டாங்க, ஸ்பிரிட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதனால் இப்போ ஒரு செட்டிங்ஸ் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து செட்டிங்கில் போய் நீங்கள் வந்து இங்கிலீஷ்னு இருக்கிறத கூட கொரியன்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா என்னோடய ஆக்சுவல் வாய்ஸ் வந்து வந்துடுங்க. அதே மாதிரி லாங்குவேஜும் வேறு லாங்குவேஜ் இருந்ததுன்னா அதுக்கு கொரியனும் வைக்கலாம், நீங்கள் தமிழும் வைக்கலாம், 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போது நீங்கள் தான் எவ்ரி வீடியோஸ் மாற்றிக்கோங்க. ஆனால் மெயின் செட்டிங்கில் வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிங்க, நான் மாற்றிட்டேன், திரும்ப வந்துச்சு அப்படின்னா இப்போ என்னென்னா ஏஐ வந்து இந்த யூடியூப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது ஏஐயை. ஸோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ டப்பில் போணுச்சு. அந்த மோடை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேங்க. நானும் இப்போ தான் கற்றுக்குட்டி தான். அந்த யூடியூப்பில் பெரிய லெவல் ஜாம்பவான்லாம் கிடையாதுங்க, கீழே விழுந்து விழுந்து கற்றுக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திரும்பவும் வேறு மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டதுன்னா எனக்கு பிடிக்கலங்க. நான் பேசுகிற வாய்ஸ் கேட்டேன், அது ஆட்டோ டப்பிங்கில் வந்தது, எனக்கே பிடிக்கல சுத்தமாக. நிறைய பேருக்கு வந்து அதில் அப்செட் ஆகிட்டிங்க. 2 நாளாகவே தொடர்ந்து இதே மாதிரி ஒன்று வந்து வாய்ஸ் வந்து வேறு மாதிரி ஏஐ டோனில் மாறி போகுது, இன்னொன்று வந்து லாங்குவேஜே மாறி போகுது. தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, செட்டிங்கில் போய் மாற்றுங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? அப்போ வீடியோஸே வந்து அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி வந்து ஒரு கவலையாக இருக்குது, என்னடா தினமும் அவங்க குரலை கேட்டுட்டு இப்போ வந்து கேட்க முடியலையேன்னு கொஞ்சம் வெக்ஸாகி தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்க்கலாமா? அதே மாதிரி வந்து 27ஆம் தேதி வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து இப்போது நான் என்ன பேசினேனே எனக்கு தெரியலங்க. ஏன்னா இப்போது இடையில வந்து என் மருமகளுக்கு ஒரு ஃபோன் கால், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த சர்வன்ட் மெய்டு வந்து அழுதுகிட்டே ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2-3 நாள் லீவுன்னாங்க. நாங்களே இப்போ ஊரில் தான் இருக்கோம். ஸோ ஓகே அப்படின்னாச்சு. என்ன அப்படின்னா அவங்க பையன் வந்து மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு நான் ஃபோனை வாங்கி 2 தடவை அவர் 2 வார்த்தை ஒரு ஆறுதல் வார்த்தை வந்து கொடுத்தாங்க. எப்பயுமே சொல்கிறேங்க, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கு தீர்வு வந்து விஷம் குடிக்கிறது, உடம்பை அழிச்சிக்கிறது, இந்த உடலை விட்டு உயிரை வெளியே தள்ளுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நிச்சயமாக வந்து பாவ புண்ணிய கணக்கல்னு ஒன்று நிறைய வேற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க. என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னா, இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் தான் சமாளிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, இங்கே பிரச்சனை கொடுக்கறது கடவுள், பிரச்சனையை சமாளிக்க வைக்கிற அந்த பக்குவம் உனக்குள்ளே இருக்குதுன்னு தெரிய வைக்கிறதும் கடவுள் தான். அதனால் வந்து இதை பார்த்து பயந்துட்டு நீங்கள் திரும்ப இறந்து போனீங்கன்னா, திரும்ப இப்போ பாதியில் விட்ட வேலையை திரும்ப நீங்கள் அடுத்த ஜென்மம் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். அடுத்த ஜென்மத்தில் எந்த பிறவி வருதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. மனிதராக பிறக்கலாம், கூன், குருடு, பேடு, செவிடு, இந்த மாதிரிலாம் பிறந்தா என்ன பண்ணுவீங்க? டிரான்ஸ்ஜெண்டராக பிறந்தா என்ன பண்ணுவீங்க?
நல்லா இருக்கும்போதே கை கால் நல்லா கொடுத்துருக்கும் போதே ஏன் அந்த வந்து உடலை அழிச்சுக்கிறீங்க? இது வந்து பெரிய பாவம் இது. ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு தக்கன மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு நடந்துக்க தெரியல, அதனால தான் அடி உழுகுது. அப்போது இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த சீனை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கடவுளே அவமதிக்கிற மாதிரி. கடவுளை அவமதித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? இங்கே கடவுள் தான் எல்லாமே. அவரே புறக்கணிக்கிற மாதிரி நீ செஞ்சது தப்பு, எனக்கெலாம் இங்கே ஒன்றும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் பேச்சை கேட்காம ஒரு நடிகன் வெளியே போனான்னா அவனுக்கு தான் நட்டம், டேரக்டருக்கு நட்டமா சொல்லுங்கள்? அப்போ கடவுள் கிட்டக்கே வரமாட்டார். நீ எதுக்குடா வந்திருக்க? என்னோட சந்தோஷத்துக்கு நீ வரல, என்னோட சுயநலத்துக்கு வரல, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்க. நீ பண்ண கஷ்டங்கள் தான், பூர்வ ஜென்ம கர்மா தான் உன்னை இந்த மாதிரி லெசன் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்க. பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியோ அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பர்சன் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பாங்க. நீ அவங்களுக்கு அதை பண்ணியிருப்ப, அந்த பர்சன் பாடம் கற்றுக் கொடுக்க ஓ லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க. இல்லை சில கஷ்டங்கள் நீ அனுபவிக்கணும்னு இருக்குது. அப்போது இந்த கஷ்டம் வந்து இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு ஃப்ரீ வில்லும் கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போது அறிவை யூஸ் பண்ணி இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சுற்றி ஒரு நிமிஷம் யோசிக்கணுங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனையே வருது. ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குங்க ஒரு உலகத்தில். கெட்ட விஷயமே இல்லாமல் நல்ல விஷயம் மட்டும் இருந்தால் அந்த நல்ல விஷயத்தோட மதிப்பு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போது நல்லதோட அருமை தெரியணும்னா கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்கணுங்க. அந்த கெட்டது வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு அப்படின்ட்டு இப்படி உயிரை விட்ற அளவுக்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லெசன்லாம் படிக்க முடியாதுங்க. அவ்வளோதான், நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. அவங்க அழுதுகிட்டே சொல்லும்போது கொஞ்சம் பாவமாக இருந்தது. டக்குன்னு இப்போ தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சரி நமக்கு வேலைக்கு ஆளாங்க முக்கியம், அவங்க பிள்ளை போராடிட்டு இருக்கு, அவங்க வேலைக்கு லீவ் சொல்கிறதுக்காக ஃபோன் அடிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பொறுமையாக வாருங்க, அவங்க பையன் வந்து உங்கள் பையன் கண்டிப்பாக வந்துடுவாப்ல அப்படின்னு சொல்லி கனகம்பட்டி சித்தரையாக தான் அவங்க ரெகுலராக போய் கும்பிடுவாங்க. பௌர்ணமி அங்கே போய் தங்கிட்டு வருவாங்க. நீங்கள் அவரை பிடிங்க, நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அவங்களுக்காக நீங்களும் ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கடவுள்கிட்ட. அந்த பையன் உயிர் தப்பிச்சு வரணும். ஓகேங்க. ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அதோட ஸ்ட்ரென்த்து பலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் உங்களையும் சேர்ந்து நான் பண்ணிக்க சொன்னேங்க. நல்லதுக்கு உதவலைனாலுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க பாருங்களேன், அவங்களோட பெயின் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அவங்க மனசு இல்லையா? அடுத்தவங்களோட அந்த கவலையும் நம்ம படுற கவலை மாதிரி நினைக்கணுங்க. அதுதாங்க கடவுள் தன்மை. அவங்களுக்கு வலிக்குது இல்லை, அதே மாதிரி தான் எல்லாம் கடவுளோட ஒரே சோல் தானே. யாருக்கோ நடக்குது, எங்கேயோ நடக்குது, எங்கேயோ சண்டை நடக்குது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இங்கே ஒன்று தான், ஒரே சோல் தான், ஒரே கான்ஷியஸ்னஸ் தான். அங்கே சரியாகணும்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சரியானீங்கனாலே அந்த இடம் சரியாயிடும். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தற்போது பார்த்துட்ருக்கீங்களா அந்த பிரச்சனையை மைண்டில் நினச்சிக்கோங்க. கண்ணில் ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஆள் நிலையில் தியானம் தெரிஞ்சால் அப்படியே தியானம் பண்ணுங்கள், விசுவலைசேஷன் தெரிஞ்சால் அதை அப்படியே காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள். இன்றைக்கி அதுக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் அண்ட் மெசேஜ் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கார்டு 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போது நிறையா வேலை பார்க்குறீங்க நீங்கள், விழுந்து விழுந்து மற்றவங்களுக்காக நிறையா செய்கிறீங்க, எல்லாமே சக்ஸஸ் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் செய்கிறீங்க. ஒரு ஃப்யூச்சரை வந்து நல்லா வரணும்னு நல்லா ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். பட் வந்து மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கீங்க. அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு ஒரு பார்க்குற விஷயந்தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அமைதியான வாழ்க்கை இருக்குது, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு, ஒரு எவர்க்ரீனான லைஃப் வரப்போகுது, எல்லாமே பக்காவாக பண்ணுறீங்க. ஒர்க் விஷயத்துலையாக இருக்கட்டும், ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன் தான். அப்போ எல்லாமே அப்படி கரெக்டாக இருக்கும்போது கரேஜியஸ் பர்சன் தான் நீங்கள். அப்போது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுறீங்க, எந்த இடத்துலையுமே லேகு கிடையாது, ட்ராகும் கிடையாது. நம்பிக்கை தான் கடவுள் வந்து நீ கடவுள் மேலே வச்சிருக்கியா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் வரும். அதனால சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகுதே தவிர இது நடக்கவே நடக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுடைய விடாமுயற்சியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான். பவுண்டரிஸ் நல்லா செட் பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் வந்து காயப்படுத்துறதுக்கு அளவு பண்ணாதீங்க. இதுதான் வந்து என்ன பண்ணுறீங்க, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்ப்பா, இதுதான் கடைசியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டா வெறுப்பாக கூட நீங்கள் வந்துடுறீங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஒரே ஏன்னா செஞ்ச வேலையை செஞ்சு அதில் முன்னேற்றமே இல்லைன்னு ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்குங்க. இதெல்லாம் இல்லாமல் பிளானிங்லாம் பக்காவாக போடுறீங்க, ஒர்க்கும் கரெக்டாக பண்ணுறீங்க. அந்த ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, அந்த ஒரு உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற அந்த நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும்.
ஏன் அப்படின்னா பாசிட்டிவிட்டி கம்மியாகுது. பாசிட்டிவிட்டி எப்போயுமே ஹாப்பினஸோட ரெண்டும் சேர்ந்து அதோட ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன்லாம் ஜாஸ்தி இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பெசிமிஸ்டிக் கேரக்டர் வராது. அப்போது நெகட்டிவான ஒரு விஷயம் மைண்டில் தோணாது, ஒரு குழப்பம் இருக்காது, ஒரு எப்பயுமே தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இப்போ நல்ல ஸ்ட்ரென்த்து தான், அந்த ஸ்ட்ரென்த்து மைண்ட் ஸ்ட்ரென்த்து எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய ஜாப் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து என்னென்னா ஏதோ ஒருத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. வேலையெல்லாம் நல்லா தான் செய்கிறீங்க, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சுருக்கீங்க, ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்க. அந்த விஷயத்த நீங்கள் எப்போ வந்து அடிக்ஷன்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டு பார்த்துக்க கடவுளே எனக்கு என்ன இங்கே ஒன்றுமே தெரியாது நீ தான் எல்லாமே அப்படிங்கும்போது சூப்பராக எல்லாம் அமையுதுங்க. டெக்கான் எனர்ஜி, சாஜிட்டேரியஸ் தான் ஃபயர் எனர்ஜி, 99999 பார்க்குற பர்சனாக இருக்கலாம். எஸ் கார்டு தான். நீங்கள் உங்களை மாற்றிட்டீங்க, கரேஜியஸ் பர்சனாக வந்து இதை பற்றிலாம் சிந்தனை பண்ணாமல் உங்கள் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக நீங்கள் அந்த ஒரு ஆப்டமிஸ்டிக் கேரக்டரில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலுக்கு மாறுங்க. இன்னொரு விஷயம், இந்த இடம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அது வந்து ஷார்ட்ஸாக மாற்றி நான் போடுறேங்க, அது ஒரு வீடியோவாக போடுறேன். அது வரைக்கும் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நான் எப்பயும் ரெகுலராக போடுற இடத்துல போடலைங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எல்லாமே சர்ப்ரைஸாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் நீ கொடுக்க போகிறீங்க? ப்ளீஸ் ஸ்ப்ரெட். ஆரம்பத்திலே கவுளிலாம் வந்துட்டாங்க, புது இடத்துல கூட கவுளி வருது பாருங்களேன். எப்பயும் ரெகுலராக வாவ் ஏதோ வர வேண்டிய பணம் குறித்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யாருக்காவது பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேங்க, பணமே வரமாட்டேங்குதுங்க. இந்த பக்கம் வந்து நான் நம்பிட்டு இருக்கேங்க ஒரு இடத்துல பணம் வரணும்னு, அது கிடைக்கலங்க. எனக்கு லோன் அமௌண்ட் நான் கட்டுறதுக்கு ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு பணம் வருதா? எல்லாமே வருது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அவ்வளோ வந்து ஒரு நெகட்டிவாலாம் வந்து ஒரு தட்டை போய் கையேந்து எனக்கு கொடுங்கலாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா ஒரு அபண்டன்ஸ் வந்து உங்கள் சுச்சுவேஷனுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு, உங்கள் லைஃப்க்கு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா அது நல்லா எல்லா விதமான அபண்டன்ஸுமே இருக்குது. நல்லா ஜாலியாக ஒரு பணக்காரனா, ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபாக, ஒரு லக்ஸுரி லைஃபாக, ஒரு கம்ஃபர்டபுளாக, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஒரு அபண்டன்ஸ், நல்லா ப்ராஸ்பெரிட்டி, குழந்தை குட்டி குடும்பம், அந்த மாதிரி எல்லா 16 செல்வங்களும் பெற்று ஒரு அழகான வாழ்க்கையை, ஒரு செக்யூரிட்டியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கடவுள் எல்லா தகுதியும் கொடுத்துருக்காரு. ஏன்னா நீ தகுதியான பர்சன். எப்பயுமே பாசிட்டிவிட்டி மட்டும்தான் அவங்க கையில் எப்பயுமே இருப்பானா, எப்பயுமே உங்கள் கையில் புரண்டுகிட்டே இருக்கும். பாசிட்டிவிட்டி இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும். அப்போ வந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். கோட்டைக்கு ராஜா மாதிரி புது வீடு கூட நீ வாங்கலாம், அந்த கோட்டையை ஆளக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். மற்றவங்க உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களுக்கு உண்டான ஒரு அனுபவ பாடமாக கேட்பாங்க. நீ வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் கூட இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி விஷயம்தான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கடவுள் வந்து பென்டக்கல் ரூபத்தில் கொடுக்குறாரு. பட் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த விஷயத்தை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு கடவுள் கொடுக்குற இந்த அபண்டன்ஸ் வந்து கிடைக்குங்க. அப்போது அபண்டன்ஸுக்கு மட்டும் இல்லை, இது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் குறித்து நீங்கள் அப்படியே அந்த பக்கம் யோசிச்சுட்டு பின்னாடி அந்த பக்கமே பார்த்துட்ருக்கீங்க. பாஸ்ட் எனர்ஜி இல்லை சைடில் வருவாங்களா, அங்கிட்டு வருவாங்களா, இங்கிட்டு வருவாங்களான்னு. பட் வந்து எல்லாமே வருவாங்க. பட் நீங்கள் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மாறணுன்னா என்ன? செல்ஃப் லவ் தான். உன் வேலையை பாரு, கடவுள் உன் வேலையை பார்ப்பாரு. இந்த இடத்துல வந்து வீடியோ எப்படி கிளாரிட்டியாக விழுவுதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஏன் இந்த பென்டக்கல் லெவலில் வருதுன்னா ஒரு டெத்து கார்டு வந்திருக்கு. ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்லா புகட்டிட்டு போயிருக்கும். இனிமேல் இது கிடையாது, உன் லைஃப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க மனசு பாதிக்கப்படுற அளவுக்கு முதுகில் குத்தி இருக்கலாம். அப்போது இந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காது, இது உனக்கு தப்பு தான் பண்ணிகிட்ருக்கு, தவறு தான் பண்ணிகிட்ருக்கு, உன் வாழ்க்கையை அழிச்சிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுது? வச்சுருந்த மொத்த ட்ரஸ்ட்டுமே உடஞ்சிருக்கும். அப்போது இந்த நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப இனிமேல் வந்து என்ன ஆகுது, இந்த டெத்து கார்டுக்கு அப்புறம் தான் புதுசாக வாழ்க்கை மாறப்போகுது. சூரிய பகவான்கிறது வந்து பயங்கரமான ஒரு கடவுளோட ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் ரிசோர்ஸ்னே சொல்லலாம். நமக்கு ஏதாவது சக்தி வேணும் அப்படின்னா அந்த நவகிரகங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போய் கும்பிடும்போது, அதுக்குண்டான கடவுள்களை கும்பிடும்போது, அதுக்குண்டான நெய்வேத்தியம் வைக்கும்போது சீக்கிரமாக அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் வந்து பிளெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையும் பார்த்துட்டீங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, செத்தே போயிட்டீங்க. அந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாத்திட்டெல்லாம் போயிருக்காங்க. எல்லாமே எண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எண்டிங் ஆன ஒரு விஷயம் தான், முற்றுப்புள்ளி வச்ச ஒரு விஷயம் தான் தொடக்கத்துக்கு ஒரு முன்னாடி வரக்கூடிய ஒரு விஷயங்க.
ஒரு ஒரு சென்டென்ஸ் துவங்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு என்ன வரணும், ஒரு எண்டிங்ஸ், ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு நியூ பிகினிங்க்கு ஒரு ஆரம்ப கோல் வந்து போட்டாச்சுங்க. அதனால் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நடக்குது. நிறைய மாற்றமும் இருக்குது, ஒரு மாற்றமும் இருக்குது. உங்களுடைய அந்த ஒரு பழைய ஒரு சைக்கிள் இனிமேல் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. வீட்டில் இருக்கிற சைக்கிள் தொலைஞ்சு போயிடுங்கிற மாதிரி சொல்லலை. இனிமேல் பழைய விஷயத்தில் பழைய பாஸ்ட் லைஃப்பில் வந்து நீங்கள் உங்கள் நிம்மதியை தொலைச்சிருக்கலாம், உங்கள் சந்தோஷத்தை தொலைச்சிருக்கலாம், எல்லாமே போச்சுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்கல்ல. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பட்ட அடியில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் இந்த லைஃப் வந்து போகிறீங்க. அதுவும் கடவுளோட ஒரு கைடன்ஸோட போகிறீங்க, ஸ்பிரிட் அனிமல்ஸோட கைடன்ஸோட. இனிமேல் கீழெல்லாம் நீங்கள் விழுவ முடியாது. ஏன்னா பிடிச்சிருக்கிறது கடவுளோட கையை. கடவுளோட கையை பிடிச்சிட்டிங்க. நிறைய பேர் கடவுளோட காலை பிடிச்சிட்டிங்க. அதனால தான் வந்து என்ன ஆகுது, இங்கே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து யார் கஷ்டம் கொடுத்தாலும் அந்த உங்கள் வந்து கொடியிலே என்ன பொறிக்கப்பட்டிருக்கு, வந்தேன்னா நீ வந்து ஆள் காலியாக போயிடுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிசமாக ஒரு கத்தி வச்ச மாதிரி ஒரு சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. இனிமேல் தான் வந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, சூரிய பிரகாசம் வரப்போகுது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பை பிரிச்சுட்டு இருக்க எந்த ஒரு விஷயமும் அவ்வளோதான். அதெல்லாம் வந்து முடமாக போயிடுச்சு, ஒன்று இறந்தே போயிடுச்சு. இனிமேல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வராது. அந்த எனர்ஜிலாம் கிடையாது. உங்களை வந்து கடவுளாக வந்து கையெடுத்து கும்பிட்ற ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ என்னென்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரியே அப்போ வந்து சரியாக உங்களை பற்றி புரிஞ்சிக்கல. இப்போ இந்த உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் உங்களை பெரிய ஆளாக வந்து உங்களை ஆக்கி விட்ருக்கும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளெல்லாம் வந்து நிறைய விஷயம் மாறியிருப்பீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து யாசகம் கேட்குற மாதிரி இருக்குது. யார் யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்கெல்லாம். ஏன்னா உன்னுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முன்னேற்றமாக அது நோக்கி போயிட்டுருக்கு. எங்கேயுமே வந்து விரிசல் இல்லை, நிற்கலை. ஏன்னா பட்ட அடி அப்படி. இங்கே இனிமேல் நிற்கிறதுக்கு வந்து எனக்கு நான் ஏன் அழுகணும்? எனக்கு எந்த விதமான கஷ்டப்படணும்னு எந்த விதமான விதியும் எனக்கு எழுதப்படலை. அதுவும் இவங்களுக்காக சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் வேஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த தருணத்தில் கிளம்பிட்டீங்க. உங்களுக்கான ஒர்க் பார்த்துட்டீங்க. ப்ரொடெக்ஷனோட தான் இந்த உலகத்தில். இனிமேல் எனக்கு வெற்றி தான். எவனும் என்கிட்ட வர முடியாது. நான் இன்னும் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணுறீங்க. கடவுள் அழகாக அவர் வேலையை பார்த்துட்ருக்கார். அப்போது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்குது. உங்ககிட்ட உங்களுக்கு அடி கொடுத்த நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து காலடியில் கிடக்குறாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? எதுவும் பார்க்கல. உங்களோட குதிரை மூமெண்ட் எடுத்துருச்சு. நீங்கள் உங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இனிமேல் வந்து நல்லது கெட்டது இது ரெண்டத்தையும் பார்த்து தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து பழக போகிறீங்க, பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பொறுமையாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இனிமேல் வெற்றியை வந்து பிரகடனம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சுங்க. அதனால் இனிமேல்லாம் வந்து என்னடா அப்படி அடி விழுந்துருச்சுன்னு உட்காந்துட்டே இருக்காதிங்க. இந்த அடிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆரம்பம் இருக்குது. ஸோ அடி வாங்கினாதாங்க எந்திரிச்சு நிற்க முடியும். ஒரு குழந்தை அடிபட்டு விழுந்தாதாங்க அது அழகாக எந்திரிச்சு நடந்து ஓட முடியும். சரியா? குழந்தைக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் கூட நமக்கு வந்து இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது எவ்வளோ தாண்டா உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நான் இருக்கேன். உனக்கு என்ன கவலை? என் கை இருக்குது, என் கரம் இருக்குது. உன்னை பிடிக்க மாட்டேனா நான்? நீ உன்னை கீழே விழுக வச்சுருவேனா? உனக்கு புது வாழ்க்கை கொடுக்கறது நான் தான். உனக்கு வர வேண்டிய அத்தனை சம்பத்துகளும் என் கையில் இருக்குது. எவன் பிடுங்குவான்? எதுக்கு நீ அழுகுற? இங்கே என்ன நடக்குது? யாரை நம்பணும் நீனு? உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் உன்னை காப்பாற்றுறது மனிதர்களா? நான் தானே காப்பாற்றுறேன். அப்போ நீ என்ன தானே நம்பணும்? உன்னுடைய அத்தனை ஒரு அபண்டன்ஸும் அத்தனை ஃப்யூச்சரும் வந்து என் கையில் இருக்குது. நீ எப்படி இருக்கணும்? வீடு வாங்கணுமா? அந்த ஒரு நிலபுலம் வாங்கணுமா? எல்லாமே என் கையில் இருக்குது. நீ எல்லா செல்வங்களையும் பெற்று நல்லா இருப்ப. ஆனால் ஏன் நீ அப்படி பண்ணுற? ஏன் அப்படி வந்து ஒரு கெட்ட காலம் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திரும்ப ஃப்யூச்சர் அழகாக கொடுத்துருக்காங்க. நீ இந்த மாதிரி நொந்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து அதெல்லாம் விட்டு வெளியில் வந்தேன்னா பென்டக்கிள் கொடுக்குறாங்க. உனக்கு இதுக்கு மேலே கஷ்டமே இல்லைடா, எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா கடவுள் உங்களோட ஃப்யூச்சர் அழகாக வச்சுருக்காரு. நீ வெக்ஸாகி போகாத. இப்போ எப்படின்னா குழந்தை அழுதுன்னா அதுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க அப்படிங்கும்போது சின்ன சின்ன சந்தோஷம் கொடுத்து உங்களோட பிரச்சனையிலேருந்து உங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வருது. ஸோ வந்து கடவுள் அழகாக இருக்காருங்க. அதனால தான் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன். உனக்கு என்னோட கரங்கள் உன்னை பாதுகாக்கும். நான் உனக்கு எப்போயுமே கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க நம்ம கடவுள். ஏஸ் ஆஃப் வான்ஸ். இன்னமும் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க?
இன்டெசிசிவ் எனர்ஜி, முடிவெடுக்க தெரியாமல் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கீங்க. கடவுள் நிறைய விஷயம் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு, நியூ ப்ரப்போசலும் இருக்குது. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த அடியே போதும், இதுவே பெரிய அடி, இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் கற்றுக்க மாட்டேன், எனக்கு வேணவும் வேணாம், நானே பிடுங்கலை அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துட்டீங்க. எனக்கு வந்து எனக்கு நான் வந்து எனக்கு பொங்கலும் வேணாம், எனக்கு சட்டியும் வேணாம் அப்படிங்கிற சட்டிப்பானையை போய் செஞ்சுட்டு வந்தால் தான் உனக்கு பொங்கல் அதில் செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு சட்டிப்பானையும் வேணாம், பொங்கலும் வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. ஏன்னா மண் சட்டிப்பானை அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, சக்கரை பொங்கல் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுள் என்ன சொல்கிறார், சட்டிப்பானையை எடுத்துகிட்டு அப்போ பொங்கல் செஞ்சு தரேன், எனக்கு சட்டிப்பானையும் வேணாம், பொங்கலும் வேணாம். அப்போ வந்து என்னென்னா, ஒரு விஷயம் கற்றுக்கிறதுனா வந்து இறங்கி கற்றுக்கிறதுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். எல்லாமே எதுக்கு என்ன ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க, நான் ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சர் தான் வந்து இங்கே அதிகப்படியாக இருக்குது. ஈகோயிஸ்டிக் நேச்சர்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. எப்போ பார்த்தாலும் இன்டெசிசிவாக முடிவு எடுக்க தெரியாமல், என்ன பிரச்சனைனே தெரியாமல், தலையும் புரியாமல் வாலும் புரியாமல், முடிவும் எடுக்காமல், முடிவும் எடுக்க தெரியும் ஆனால் எடுக்கவும் மாட்டாமல் இப்படியே உட்காந்துருந்து லைஃப்பை வந்து போக்கிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாம் நல்லவங்க தான், நீங்கள் ஒத்துக்கிறேன், எல்லாமே நாலேஜ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற பர்சன் தான். பட் ஒரு இம்பேலன்ஸாக வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல், எந்த பக்கம் போய் சண்டை போடணுன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு களத்தில் நின்றுட்டு இருக்கீங்க, கண்ணையும் கட்டிக்கிட்டே. அப்புறம் போய் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான அடி கிடைக்குமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது ஒழுங்காக பாடத்தை படிங்க, சரியா? அப்போது கடவுள் வந்து கொடுக்குறாரு, என்ன அபண்டன்ஸ் கொடுத்தா வேணான்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் வேணான்னு சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே வேணாங்கிறீங்க. அப்போ எப்படி இருக்கும்? 4 அப்படிங்கிறது முக்கியமான நம்பராக இருக்கலாம். 2 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. இப்போ கல்யாணம் குறித்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் அழகான ஒரு பர்சனாக, ஒரு அன்பின் வந்து பிரதிபலிப்பு. வாவ், கவுளி அடிக்குது. இந்த வீடுமே வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அன்பின் வந்து பிரதிபலிக்கிற ஒரு ஒரு கலைஞானம் மிக்க ஒரு சோல் தான் சொல்லணும். ஏன்னா 2 பேர் பார்க்குறீங்க இல்லையா? அப்போது இன்னசென்ட்டான ஒரு பர்சன் தான், அன்புக்காக ஏங்குறவங்க தான். உங்களுடைய இது என்ன தெரியுமா, வேறு எதையுமே பார்க்க மாட்டீங்க. உண்மையான அன்பு இருக்கா, அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பீங்க. நல்ல ஒரு நிறைய நாலேஜ் இருக்குங்க, நல்ல ஒரு பதவியில், பெரிய பதவியில் கொண்டே உட்கார வைக்கலாம். எத்தனை வயசானாலும் இவங்க வந்து அதை கரெக்டாக ஒழுங்காக பண்ணிவிடுவாங்க. அப்போது நிறைய விஷயம் வந்து இவங்க பட்ட ஒவ்வொரு கல்லாக தான் தடைக்கல்லாக தான் நீங்கள் வந்து தாண்டி வந்திருப்பீங்க. அந்த தடைக்கல்லாக தான் இப்போ உங்களுக்கு படிக்கல் மாதிரி வந்திருக்கும் நிறையா, அந்த தடைக்கல்ல தான். அப்போ இப்போதைக்கு நீங்கள் என்னென்னா செல்வ செழிப்புக்கெல்லாம் வந்து பஞ்சம் கிடையாதுங்க. பார்க்குறவங்க நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு அன்பின் ஸ்வரூபமாக, ஒரு இன்னசென்ட்டான ஒரு நேச்சரை உங்களுக்கு நீங்கள் தான் இப்போ வந்து அன்பு கொடுத்துக்கிற ஒரு விஷயமா அப்படியே செல்ஃப் லவ்வும் பண்ணிக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் அன்பை கொடுக்குறீங்க. அந்த ஒரு லவ்வில் தான் உங்களுக்கு ஃபோக்கஸுங்க, வேறு எதுவுமே கிடையாது. மற்றவங்க கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. இன்னும் வந்து மற்றவங்களோட அன்புக்காக ஏங்கி நிற்கிற மாதிரியும் ஒரு சில சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் என்ன எப்படி இருந்தாலுமே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி ஆகும். பட் இந்த கார்டோட ஓவரால் மீனிங் என்ன அப்படின்னா எஸ் தான், எஸ் கார்டு தான். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் லைஃபுக்குள்ளே வருவாங்க. அது வந்து ஒரு கம்பேஷனேட்டாக, ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் இல்லாமல், கம்ஃபோர்ட் ஜோனில் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது, அது இல்லாமல் தான் இருக்கணும். ஒரு காமான, ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் தான். ஒரு ஹீலிங் அளவுக்கு நல்ல ஒரு இமோஷ்னலாக ஸ்டேபிள் தான். இவங்க ஹீலிங்கே கொடுக்கலாம். இவங்க பேசினாலே ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் பேசினாலே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு பர்சன்லாம் வந்து ஃப்ளாட்டு தான். இன்ட்யூட்டிவ் மெசேஜ்லாம் இவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு கேரிங்கான ஒரு பர்சன். ஜெமினி எனர்ஜி, கேன்சர் எனர்ஜி. வாழ்க்கையை தலையில் திருப்பி போட்ட மாதிரி, தலைகீழாக திருப்பி போட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வந்து பார்த்தும் இருப்பாங்க, சந்திச்சும் இருப்பாங்க, இனிமேல் சந்திக்கவும் போகிறாங்க. ஆனால் நல்ல பர்சன் தான், சூப்பருங்க. இதுக்கு மேலே வந்து நான் எனர்ஜி கார்டு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் பழைய பர்சன் வராங்க, மை பார்ட்னர் கம்மிங்னு போட்டு. ஏன்னா ரீகன்சிலேஷன் பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் பார்ட்னர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்க. நான் இப்படியே இந்த மெசேஜில் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வேறு இடத்துல இருக்கேன், வேறு ஊரில் இருக்கேன். ஸோ அந்த ஒரு க்ரீன் கார்டு மெசேஜ் எடுத்துகிட்டு வரல. உங்கள் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, நேற்று நைட்டு என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறையா அடி கிடைக்குது, என்னவோ ஒன்று வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது யாரை பார்க்குறாங்க அப்படின்னா உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க கெரியர் லெவலில். ஏன்னா நீங்கள் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கீங்க. அதனால் அவங்க லைஃப்பில் வந்து இப்போ என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்து அங்கே ஒரு டெத்து கார்டு வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயமும் கடவுள் பத்திரமா வச்சுருக்காரு. நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பர்சனுக்கு இது வரைக்கும் வந்து பண்ணணும், உங்ககிட்ட பேசணும், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணுங்கிற எல்லா தாட்டுமே இருக்குது. பட் இன்டெசிசிவாக இருக்காங்க. முயற்சி பண்ணால் தானே உண்டு அவன். அதை முயற்சி பண்ணுறது யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப யோசிச்சானா வேலைக்கு ஆகாது. சில பேர் வந்து நிறைய புது ஆஃபர் வருது உங்களுக்கு, பார்த்துட்ருக்கவங்களுக்கு. பட் ஆனால் அது வந்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுங்க. பழைய ஆஃபரும் வந்து நிறைய புது ஆஃபரும் வெயிட்டிங் எனர்ஜிலையும் இருக்குது. கடவுளே டேரெக்டாக வந்து ஒரு அன்பை கொடுத்தா கூட, இது நியூ ப்ரப்போசல்னு கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை. இப்போ
கையை கட்டிக்கிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே வேணாம் போ, எனக்கு அன்பும் கொடுக்க வேணாம், கத்தி எடுத்து என் நெஞ்சை குத்தவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக வராங்க, திருந்தி வருந்தி தான் வராங்க. ஏன்னா அது வந்து ஏன்னா பழைய பர்சனோட நினைவுகள் தான் நிறைய தெரியுதுங்க. அது அவங்க கூட நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும். பட் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெசிசிவில் தான் அவங்க பர்சன் வந்து இருக்கார். ஏன்னா பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பென்டக்கல் லெவல்லையும் அடி தூள் கலப்புறீங்க, இங்கே வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தி அதுலேயும் வந்து வேறு லெவலில் இருக்கீங்க. அப்போது இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக அலைன் ஆகி போகிறது உங்கள் லைஃப்பில் போகுது. உங்கள் லைஃப்பில் வந்து டிவைன் ஃபெமினைன் லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றம் தான் உங்களுடைய ஹையர் எசென்ஷன் தான், உங்களுடைய அது ஒரு இன்னர் செல்ஃப் வந்து அலைன்மெண்ட் கொண்டு வர்றது தான் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றும். ஓகேவா? அவங்கவுங்க சாப்பிட்டா தான் அவங்கவுங்களுக்கு வந்து பசியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். மற்றவங்க வந்து எதாவது பண்ணுவாங்க, அது சரி பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? இதே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபியூச்சரை நினச்சி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்தது வந்து செலெஷியல் இன்சைட்லேருந்து ஒரு 2 கார்டு எடுத்துகிட்டு ப்ளூ கார்டு மெசேஜ்லேருந்து இது என்ன தலைகளாக வருது, ஒரு 2 கார்டு, ஒரு கார்டு அப்படி இப்படியே மாறி இருக்குது. யாருக்காவது ரீடிங் கொடுத்துருப்பேன்னா? இந்த கார்டு மோஸ்ட்லி ரீடிங்லாம் எடுக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான கார்டு. தேவைப்பட்டால் எடுப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது தோணலைங்க. அப்பப்போ தோணும், இந்த கார்டு எடு, அந்த கார்டு எடு அப்படின்னு. ஸோ அப்போ எடுக்கிறது தாங்க எல்லாமே. அதனால தான் வரிசையாக நான் வச்சுருவேன். என்னை ஸ்பிரிட்டு வந்து என்ன இன்ட்யூஷனில் சொல்கிறாங்களோ அந்த கார்டு ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும். நான்லாம் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. ஓகேவா? அப்போது இங்கே எதுக்கு பூ வைக்கலாம் அப்படின்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்க்கும் பூ வைக்கலாம், ஆனால் பூவெல்லாம் இல்லை. பட் இப்போதைக்கு எல்லாருக்கும் பணத்தட்டுப்பாடு தாங்க மேஜர் இஷ்யூஸாக இருக்கிறதுனால அதையே நம்ம முன்னாடி வச்சு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே பஞ்ச பூதத்தோடு நம்ம இணைஞ்சு நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது 100% ப்ரூவபிளான ஒரு விஷயம் தாங்க. அதனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னாவே தெரியல, ஒரு மாதிரி அம்மா ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் நிறைய இருக்குங்க அவங்களுக்கு. ஐயோ நம்ம இதை தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. இதுதான் உங்களை வந்து திருப்பி உங்களை முன்னேறி போக விடாமல் பிடிச்சி தரன்னு பின்னாடி இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு பாஸ்ட் டெசிஷன் எடுக்கிறதுலையோ இல்லை பாஸ்ட் விஷயம் நடந்ததுலையோ ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய சொம மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் வந்து தலையில் வச்சுருக்கீங்களா? அதை ஃபஸ்ட்டு மன்னிப்பு கொடுங்க. நீங்கள் கில்ட் ஆகிறதுக்கு இங்கே வேலையே கிடையாதுங்க. தப்பு பண்ணி தான் எல்லாருமே கற்றுக்குறோம். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா எந்த விஷயம் இந்த உலகத்தில் நடந்தாலும் சரி, அது உங்களை மையப்படுத்தி, அதை இந்த உலகத்தில் நடந்தாலும் விட்டுருங்க, எந்த விஷயம் வந்து உங்களை சுற்றி நடந்துச்சுன்னா அது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மெயினாக இருக்குது. அப்போது அன்றைக்கி நடந்த விஷயம்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஐயோ இது பண்ணிட்டோமே அப்படின்னு கில்ட் ஆகிறதுக்கு உண்டான எந்த விஷயமும் இல்லை, சரியா? அப்போ தான் உங்களால் உண்மையாக வளர முடியும், ஃபார்வேர்டை நோக்கி போக முடியும். ஃபர்கிவ் ஃபஸ்ட்டு உங்களை மன்னிப்பு கொடுத்துட்டு அந்த கஷ்டம் கொடுக்குற அந்த பிரச்சனையும் வந்து மன்னிச்சுக்கணும். என்னங்க இது இப்படி வருது? இப்படி வச்சா அப்படி வருது. டைம் எல்லாத்தையும் கிளாரிட்டி பண்ணும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்னன்னு பார்க்கலாமா? கில்ட்டி கான்ஷியஸ் தேவையே இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படி தான் வருவேன்னு வருது. சரி வாங்க நீ எப்படி வந்தாலும் என்ன நான் பார்க்க போகிறது கிடையாது. கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு, குழப்பம் இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. இது வந்து எப்பயுமே வந்துங்க ஒரு ஃபியராக இருந்தாலும் சரி, ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் எமோஷன்ஸ் தான். இது வந்து என்னென்னா, இது இப்படி வரும்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது தான் நம்ம இது பண்ணலாமா வேணாமா, எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாமா, யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்கள வச்சு பேசு, இவங்களுக்கு ஃபோன் அடி, இந்த விஷயம் அதை பார்க்க சொல்லு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமா அங்கே ஒரு ஒரு செலிப்ரேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து டக்குன்னு அவங்களோட காண்டாக்ட்ஸ் இருக்குது, இவங்களோட காண்டாக்ட்ஸ் இருக்குது, இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, அவங்க வந்து தப்பாக பண்ணுவாங்க, அவங்க வேண்டாம் இவங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்மளால் முடியுது அப்படின்னா, நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாரிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குழப்பத்தையும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணி ஆகணும், சரியா? அப்போ தான் உங்கள் வாழ்நாளில் இதெல்லாம் அலோவ் பண்ணி ஆகுங்க. துன்பம் வந்தால் அழுவுறீங்க, கஷ்டம் வந்தால் ஜாலியாக இருக்கீங்கல்ல, துன்பம் வந்தால் அதே மாதிரியே நீங்கள் வரவேற்கணும். அப்போ தான் லைஃப்பில் வந்து கஷ்டம்லாம் வந்து வராது. ஸ்பிரிட் கைட்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், ஒரு ப்ரொடெக்டிவ் டீமு. அதனால் இங்கே எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் மறைப்பொருளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தொலைஞ்சிட்ட மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து இன்னர் வாய்ஸை நீங்கள் கேட்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அதனால் மெடிடேஷன் மூலமாகவோ அல்லது சின்னதாக ஏதாவது ஒரு விளையாட்டு கேமு இதில் ஏதாவது நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது மூலமாக
நீங்கள் வந்து உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம், ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி. ஏன்னா உடல் ரொம்ப வந்து அதோட முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதுதான் மெயின் திங். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? ஓகே, நான் இப்போ அடுத்தது வந்து இந்த ப்ளூ கார்ட் மெசேஜ் எடுத்துட்டேன். ஏன்னா நேற்று ரீடிங் வரல, இன்னைக்கு ரீடிங் போடணுன்னு கொஞ்சம் டைட்டான ஷெட்யூல் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், நிறைய பேருக்கு என்னோடய வாய்ஸ் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஏஐ வாய்ஸ் வந்து கண்ணா பின்னா ரொம்ப மோசமாக. அது எதுக்கு தான் இப்படி இந்த ஏஐ பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். திரும்ப அந்த மாதிரி வந்ததுன்னா சொல்லுங்கள், திரும்ப நான் செக் பண்ணுறேன். கர்மா பேலன்ஸ்னால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். ஏன் கஷ்டம்னு திரும்ப திரும்ப கேட்டே இருக்கீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? 7777 நான் இந்த கார்டில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். 7ங்கிறது முக்கியமான நம்பராக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சொன்னேன்னா இல்லையான்னு தெரியலையே. ஏதோ ஒன்றுங்க, இன்றைக்கி ரீடிங்கானு ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல. அப்போது பார்த்துருவோமா, கிளாரிஃபை பண்ணிடுவோமா? 7 வந்திருக்கா, 9 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. 7ங்கிறது வந்து நான் இன்றைக்கி பைக்கில் தான் பார்த்துருக்கேன். கரெக்டு, 7ங்கிறது வந்து பைக்கில் தான் பார்த்துருக்கேன். செல்ஃப் லவ் இங்கே பாருங்கள், பாட்டம் ஆஃப் த டே. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களை காப்பாற்றுற ஒரு விஷயம். காட் டெஸ்ட்டு நான் சொன்னேன்ல, காட் டெஸ்ட்டு நிறையா வைப்பார், சும்மாலாம் தூக்கி கொடுக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து கடவுள் என்ன சொல்கிறாருங்கிறது புரிஞ்சு நடங்க. பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க. உங்களுக்கான டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் கொடுப்பா பர்சனல் ஸ்பேஸ்? ஓகே, முருகனோட கார்டு எடுத்துடலாமா? முருகன் இன்றைக்கி உங்களுக்கு என்ன அருள் கொடுக்குறாரு பார்க்கலாமா? வரம் தரும் வள்ளலுங்க. நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, அவரை மாதிரி கொடுக்குற ஒரு கிடையவே கிடையாது. அவரை மாதிரி டக்குன்னு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அவருக்கு என்னென்னா விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு சின்ன குழந்தை, எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அவரோட எனர்ஜி ரொம்ப குட்டி குழந்தை மாதிரி தான் அவர் நினச்சிக்குவார். ஸோ வந்து வரம் தர்றதில் அவர் வள்ளல், அவர் அடிச்சுக்கவே முடியாது. அடுத்தது வந்து எவ்வளோ பேர் பாருங்கள், சுற்றியும் முருகனுக்கு தேவர்கள்லாம் கூட இருக்காங்க. மயில் வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும். அதுக்காக நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு கண்டது கிடையாது திங்காதீங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைஃப்பில் வந்து தப்பான டெசிஷன் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், என்னால் வெளியில் வர முடியலன்னா கடவுளை மட்டும் நம்புங்க. கடவுளே நீ என்னை காப்பாற்றுன்னு நீங்கள் மனசார உருகி கேட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்துலேருந்தும் வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார். அருமை. ஆம்புலன்ஸ் சவுண்டு இடம் மாறினாலுங்க அந்த கவுளி சத்துறது, அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு, இது வந்து இது பாருங்கள். நான் நம்ம இருக்கிற வீடு வந்து வீட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் சைடு. ஸோ ஆம்புலன்ஸ் சவுண்டு அடிக்கடி கேட்கும். பட் இங்கே ஆம்புலன்ஸுக்கு உண்டான விஷயமே ஒன்றுமே கிடையாது. பள்ளி வந்து புது வீடு இல்லையா? அப்போ பள்ளிக்கு உண்டான வேலையும் இங்கே இல்லை, எல்லாமே லாக் பண்ணியிருக்கு. அப்போ பள்ளியோட கவுளி சத்தமும் கேட்குது, ஆம்புலன்ஸோட சவுண்டும் கேட்குது, இங்கே பைரவரோட சவுண்டும் கேட்குது. தேய்பிரை அஷ்டமி அப்போ பைரவருக்கு போய் விளக்கு போட்டுவாங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் அதோட வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ரீடிங் இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாய்ஸ் நான் சொன்ன மாதிரி மாற்றி பாருங்கள். அது இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழுக்கு மாற்றுங்க, கொரியனுக்கு மாற்றுங்க. அல்லது வந்து தமிழ்லே இருந்துட்டு அந்த ஒரு லாங்குவேஜ் செட்டிங் வந்து என்ன ஆகுது, பேசுகிற மொழி வந்து வேறு மாதிரி கேட்குறதுக்கு நீங்கள் தமிழ் கொரியன் மாற்றுங்க லாங்குவேஜ் செட்டிங்கில் போய். அப்புறம் இன்னொன்று என்னமோ கேட்டிங்க, எல்லாத்தையும் அந்த செட்டிங்கில் தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் நான் மாற்றிட்டேன். வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மாட்டினேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். எப்பயுமே நல்லதே நினைங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.